This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, டவுன் ஹால் 7 தான் நமக்கு நிறையா நியூவாக கொடுப்பாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு பேஸுக்குள்ளே வந்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பில்டர் சும்மா இருந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை அப்டேட் பண்ணிடணும். நான் எப்பயும் போல் வந்தோடனே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். கேனலு, ஸ்ப்ரிங்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு நியூவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து ஒரு போட்டு மாதிரி இருக்கா, இதே மாதிரி நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அதுவும் நம்மளோட பேஸ் தான். ப்ளஸ் வந்து இது புதுசாக கொடுத்துருக்காங்க, பில்டர் பேஸ்ன்னு சொல்லிட்டு. சேம் அதே தான். இப்போ அதில் வந்து டவுன் ஹாலு, இதில் வந்து பில்டர் பேஸ். இங்கே பாருங்கள், பில்டர் ஹாலுன்னு இருக்கா. நான் வந்து இதை 2வது லெவல் அப்டேட் பண்ணிட்டேன். முதல் லெவலில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி சொல்லலை. இதில் வந்து பாருங்களேன், இதுலேயும் பெராக்ஸ் இருக்கா. இங்கே பாருங்கள், பில்டர் பெராக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கெனல் இருக்குது பாருங்கள், டபுள் கெனல்லாம் சிங்கிள் இல்லாமல் 2 தான் இருக்கா. இதில் வந்து ஆர்ச்சர் டவர், இது சேம் அதே தான், அங்கே இருக்க மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். இது வந்து லாங்கு, அதாவது சின்னதாகவும் வச்சுக்கலாம், பெருசாகவும் வச்சுக்கலாம், ஷார்ட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு அந்த மாதிரி. இப்போ இந்த பில்டர் ஹால் 2ல் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போனால் தான் வந்து இன்னும் நமக்கு நிறையா கொடுப்பாங்க. 1லேருந்து 2க்கு வந்தேன். இந்த ஆர்மி கேம்ப்பு எல்லாமே சேம் தான், அதே மாதிரி தான். இதில் வந்து லெபார்ட்ரி இருக்கும். இதில் வந்து அது காட்டுறேன் உங்களுக்கு அப்புறமேலு. இப்போ பாருங்கள், நான் பில்டர் ஹால் 3 போடுறேன். 3 போட்டோன்னே உங்களுக்கு எப்படி இங்கே பாருங்கள், நியூவாக நிறையா கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். பாருங்கள், டபுள் கேனல் இன்னொன்று கொடுப்பாங்க. அது உங்களுக்கு நியூவாக போட்டதுக்கு அப்புறமேலே என்னென்னு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், லெவல் 3 வந்தோடனே நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். வழக்கம் போல் தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இதில் வந்து ஒரே பில்டர் தான். அதாவது நம்ம அந்த பில்டர் ஹாலோட இது வந்து ஒரே இது தான். இப்போ நான் வந்து லெவல் 3க்கு வந்திருக்கனால எனக்கு ஒரு டைமண்டு கொடுத்துருக்காங்க, ஜெம்மு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5க்கு போனோன்னா இன்னொரு 30 ஜெம்மு வரும். அது உங்களுக்கு போக போக அது ஆட்டோமேட்டிக்காக ரிவார்ட்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. நான் என்ன பண்ணுறேன், அங்கே பாருங்கள், பில்டர் மாதிரி இங்கே ஒரு இருக்கான்ல, அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனை கிளிக் பண்ணுறேன். பில்டர் தான் அவனும். இப்போ நமக்கு என்னென்ன புதுசாக கொடுக்குறாங்கன்னா, கோல்டு ஸ்டோரேஜ், இதை நம்ம வாங்கினோன்னா ஒரு 30 நிமிஷம் ஆகும். அதனால் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்கலை, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த புஷ்அப்லாம் கொடுக்குறாங்க. புஷ்அப்னா என்னென்னா, அந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான். இது வந்து என்ன பண்ணணும்னா, வெளியெல்லாம் தூக்கி அடிக்காது, கொஞ்சம் தள்ளி தூக்கி போடும், அவ்வளோதான் இதோட வேலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால் எப்பயும் போல் தான். டக்குன்னு நமக்கு வந்து இதுலேயும் வால் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வாழை எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு நிறைய என்னென்ன கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான், அதாவது அந்த பேஸில் இருக்க மாதிரி தான் இந்த பேஸும் நம்மளோட பேஸ் தான். 2யுமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். இதில் வந்து பாருங்களேன், அதில் வந்து சின்னதாக பாம்புன்னு கொடுத்தாங்களா, இது வந்து மினியன். அதாவது இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏர்லேயும் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஏரில் வர டிஃபென்ஸே அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் லேண்டர்லேயும் வச்சுக்கலாம். 2 இது வச்சுக்கலாம், ஏர் கிரவுண்டுங்க பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன புதுசாக கொடுக்குறாங்கன்னா, நிறையா கொடுப்பாங்க. இந்த இதில் வந்து ஸ்ப்ரிங்கு, இது வந்து தூக்கி வெளியே அடிச்சிடும். அதே மாதிரி தான், இப்போ பழைய நம்ம டவுன் ஹாலில் இருந்த மாதிரியே இது வந்து தூக்கி வெளியே அடிச்சிடும். இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸை தள்ளி தூக்கி போடும், அவ்வளோதான் இதோட வேலை. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆர்மி கேம்ப்பு, பழைய பேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் ஆர்மி கேம்ப்பு. நெக்ஸ்ட்டு எலிசர் ஸ்டோரேஜ், எலிசர் அந்த இது முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அடுத்து கோல்டு ஸ்டோரேஜ், கெனல், சிங்கிள் கெனல் பாருங்கள் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மாதிரி ஹிடன் டெஸ்லா. இதில் பாருங்களேன், அதாவது ஃபயர் கிராக்கர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் வந்து ஏர் டிஃபென்ஸு, இதில் ஃபயர் கிராக்கர்ஸு. அடுத்து புஷ்அப் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கல் மாதிரி, அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு போக போக உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேஸுமே இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், இதுலேயும் அதே மாதிரி தான். பெராக்ஸ் அப்டேட் போட்டோம்னா இப்போ ஜெயிண்ட் வந்துடும். இப்போ நான் 3வது லெவல் போட்டிருக்கேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜெயிண்ட் வந்துடும். இதே தான், அந்த பேஸ் மாதிரி தான் இதுவும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட அட்டாக்லாம் வந்து நாங்கள் போக போக உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பேஸில் விளாட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அதோட இதில் வந்து நம்ம ஈஸியாக சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம்.
இப்போ வந்து டவுன் ஹால் 7ல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அப்டேட் இருக்குது. உங்களுக்கு நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் 8ல் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு நிறையா வீடியோ போடுறேன். இப்போ 7ல் வந்து நம்ம எல்லா ட்ரூப்ஸுமே வச்சு அட்டாக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 8ல் தான். இப்போ வந்து இதில் வந்து ரேங்க் பேட்டில் இருக்குல்ல, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் நான் 6 அட்டாக் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் 6லேயுமே ஒரு இதில் மட்டும்தான் நான் லூஸ் பண்ணியிருக்கேன். 79% ஒரு ஸ்டாரு. மற்ற எல்லாமே வந்து 40. அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 20வது இடத்துல இருந்தேன். இப்போ 13வது இடத்துக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரம் நான் எல்லா ரேங்க்லேயுமே ஃபஸ்ட்டு வந்துடுவேன். வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் 8ல் உங்களுக்கு என்னென்ன அப்டேட்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான்.